மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது, இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயத்தை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்திலும் தான் மனசில் நினச்ச விஷயத்தை பேச்சினாலே பேசியே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிம்போம்ல, அது முதன்மையான நபர்னால் நம்ம மிதுன ராசிக்காரங்க தான். தப்புன்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டீங்க. எப்படியா தப்புன்னு மற்றவன் வாயால் ஒத்துக்கிறணுங்கிறக்காண்டி நீங்கள் போராடுவீங்க. இல்லை, அதாவது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பாதி பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50% பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞராக, ஒரு நீதியரசராக, ஒரு ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு போராளியாக இருப்பது தான் அதிகமாக பார்க்குறோம். அதே போல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்தாலுமே, ஐடி ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஒரு தெரிவிப்பு என்பது, ஒரு புதுமையான விஷயங்கள் என்பது உங்களுடைய இரத்தத்தில் ஊர்னது. அப்படிப்பட்ட உங்களை அன்புங்கிற விஷயம், பாசங்கிற விஷயத்தில் மட்டும்தான் லாக் பண்ணிடுவாங்க. அப்படி லாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்களாகவே இருக்க முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் விளம்பரம் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, டிவிலலாம் பார்ப்போம். நீ வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா நீயாகவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாமே அங்கே அர்ப்பணிச்சிடுவீங்க. அதனால் பல போராட்டங்களை கடந்திருப்பீங்க. சரி, போராட்டத்தை கடந்துட்டுமே, இங்கே ஒரு தடவை தான் அடி வாங்கிட்டோமே, நம்ம திரும்பி வந்து அந்த அன்புக்குள்ளே போய் லாக் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை இன்னொரு அன்பு வந்து பாசம் காட்டுறேன்னு சொல்லி லாக் பண்ணிடும். அப்போ எல்லா இடங்களுமே உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே ஈர்த்துட்டு உங்களை தூக்கி வெளியே போட்டுறாங்க. இதுதான் நடக்குது கடந்த காலங்களில். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி குரு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 12ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சந்தோஷத்துக்காக அதிகமாக செலவழிப்பீங்க. உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, எப்படா சந்தோஷம் கிடைக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்மை கிடைச்சிடாதா, ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட மாட்டோமா, அல்லது ஒரு பீச்சுக்கு போயிட மாட்டோமா, ஒரு சுற்றுலா போயிட மாட்டோமா, அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் செயல்படுத்த முடியாது. அப்போ அதற்கான இயக்கம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. புதிய நண்பர்களுடைய உறவுகள் மூலமாக மாற்றம் உண்டு. புதிய நண்பர்கள் உருவாவாங்க, புதிய நட்பு கிடைக்கும். பழைய நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள் எல்லாமே சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிஞ்சுக்கலாமல் உங்களை விட்டு போன அத்தனை விதமான உறவுகளுமே உங்களிடம் தேடி மறுபடியும் பேசுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாகிறது. அப்போ அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா? இப்போ என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க, என்னை நல்லா பயன்படுத்திட்டாங்க, திரும்பியும் வந்து என்கிட்ட வந்து சேர வராங்க, அப்போ நான் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த மாதம் நீங்கள் யோசித்தீங்கன்னா, என்னையை பொறுத்தளவு உங்களுடைய 6ஆம் பாவமும் அவங்களுடைய 6ஆம் பாவக அதிபதியும் 6-8ஆக இருந்தால் உறுதியாக சேர்த்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே ஆகாது. ஓகேவா? கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய தனித்திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம். உங்களுடைய மனசில் நினச்சதை வெளிப்படையாக பேசுவீங்க. அதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப ஒற்றுமை உண்டு. விட்டு போன உறவு கூட தேடி வருஞ்சணும்ல. இந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான செயல்பாடை சந்திக்க போகுது. அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது. வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவு மீண்டும் நீங்கள் தான் வேண்டும் என்று உங்களை தேடி வருவதற்கான பாக்கியம் உண்டாகும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது, கிரகங்களுடைய ரீதியாக தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்த்து விட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது அதற்கான செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கா, பிரேக் இருக்கா, ஆயில் இருக்கா, பெட்ரோல் போட்டோமா, லாங்கில் போகிறோமே பெட்ரோல் கரெக்டாக இருக்கா, அப்படிலாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் வண்டி எடுக்கணும். அவசரப்பட்டு சந்தோஷத்தை மைண்டில் மட்டும் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் போகிற விஷயங்களில் சந்தோஷத்தை அந்தளவுக்கு முழுமையாக சந்திக்க முடியாது. ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம், வண்டி நடு ரோட்டில் போய் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் போய்
அவுட்ரு ஏரியாவில் போய் பெட்ரோல் இல்லாமல் போச்சு என்ன பண்ண முடியும்? குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது, நினச்ச சந்தோஷத்தை அடைய முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனம் கொண்டு நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா, நிதானமாக செயல்பட்டீங்கன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சந்தோஷங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது நம்மளுடைய அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம். இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி ஒரு 80% எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யணும், கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.